மார்னிங் எப்போயுமே குளிச்சுட்டு சாமி ரூம் தான் ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் போடுவேன். அவருக்கும் போட்டாச்சு. போட்டோன்னே நேராக கிச்சன் வந்தேன். நமக்கு அந்த தண்ணி குடித்தா தான் என்னமோ டே ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்குது. வந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக அடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி கூழ் கொடுத்துடலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு கூழும் ஆளுக்கு 2 எக்கும் கொடுத்தாச்சு. மார்னிங்க்கு முடிஞ்சது. லஞ்சுக்கு என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது தான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு பிளான் பண்ணி செஞ்சேன். நல்லாவும் வந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கும் லஞ்சுக்கு வச்சு கொடுத்துட்டு அனுப்பியாச்சு. என்னடா வேலை இருக்குதுன்னு பார்த்தேன். இருக்கவே இருக்கேன், நமக்கு தான் துவைக்கிற வேலை. வா போ, நம்ம வீட்டில் மேலே போய் தான் துவைச்சிட்டு வரணும் ஃபேம். முடிச்சுட்டு வந்து பார்த்தா குட்டி எந்திரிச்சிருச்சு. அம்மா எனக்கு பால் வேணும், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுன்றுச்சு. சரி அவளுக்கு பால் கொடுத்துட்டு மார்னிங்கும் கூழும் கொடுத்தேன். 2 எக்கு கொடுத்தேன்னு அம்மா எனக்கு நொங்கு வேணும்னு கேட்டா. சரி வா நொங்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் நொங்கு வாங்கி கொடுத்தேன் ஃபேம். இந்த தாத்தாக்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். வாங்கி கொடுத்தா அவளுக்கு ஒரே ஹாப்பி. சரி லஞ்ச் என்ன பட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவதும்மா அப்படின்னா சரி ஓகே இந்த கொண்டக்கடலை கறி குழம்பு மாதிரி வச்சுட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதே வச்சுட்டேன்.